பிஹைண்ட் ஃபுட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டி நகர் டாக்டர் நடேசன் பார்க்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமாயி மெஸ்ஸில் தான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டி ரைஸ் போடுறாங்க அப்படிங்கிறாங்க. சைவம் நீங்கள் வந்து ஒரு சைவமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்பாட்டாக இருக்கும். அதுவும் வெரைட்டி ரைஸில் ஒரு ஸ்பெஷலாக நெல்லிக்காய் ரைஸ்லாம் போடுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இருக்கக்கூடிய சைட் டிஷ் ஆகட்டும், அவங்க எவ்வளோ பட்ஜெட்டில் அங்கே கொடுக்குறாங்க, அதில் இருக்கக்கூடிய டேஸ்ட் மற்ற கடைகளை விட எவ்வளோ தூரம் டிஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் லைவாக காட்ட தான் வந்திருக்கேன். வாங்க ஷாப்புக்குள்ளே போகலாம். என்னென்ன ரைஸில் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க? ஆஃபீஸ் தான் வாங்கிட்டு போகிறேன். நீங்கள் சாப்பிட்டது இல்லையா? சாப்பிட்டு சாப்பிட்டதுலேயே எந்த ரைஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? சாம்பார் சாதம். சாம்பார் ரொம்ப பிடிக்கும். மற்ற கடையில் வெரைட்டி ரைஸ் கொடுக்குறாங்க. மற்ற கடையை கம்பேர் பண்ணுறப்ப இந்த கடை எப்படி பெஸ்ட்டாக இருக்குது? நல்லா இங்கே நல்லா இருக்கு. அண்ணா, புதினா ரைஸ், நெல்லிக்காய் ரைஸ் இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அந்த ஃப்ளேவர் திக்காக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க. அந்த வடை ஒவ்வொரு நாளைக்கு வித்தியாசமாக போடுறாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன வடை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? கீரை வடை, மசாலா வடை, அதெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? பட்ஜெட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கா? கரெக்டாக. குவான்டிட்டி அளவுக்கு கொடுக்குற குவான்டிட்டி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ராமாயி மெஸ்ஸோடைய ஓனர் இவர் தான். ஆனால் அவங்க பேர் என்ன? மாரிமுத்து. மாரிமுத்து. எவ்வளோ வருஷமாக கடை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? 3 வருஷமாக வந்துருக்கு. 3 வருஷம் ரன் பண்ணிருக்கீங்க. என்னென்ன வெரைட்டி ரைஸ்லாம் கொடுக்குறீங்க? வெரைட்டி ரைஸ் வந்து இன்றைக்கி வந்து பிரிஞ்சு போட்டிருக்கோம். சாம்பார் சாதம், புதினா சாதம், நெல்லிக்காய், தயிர். சைட் டிஷ் என்ன கொடுக்குறீங்க? சைட் டிஷ் வந்து இன்றைக்கி வந்து பிரிஞ்சுக்கு வந்து வெஜிடபிள் குருமா, அப்புறம் மற்ற வெரைட்டி ரைஸ்க்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல். ஓகே ஓகே. ஆமாம், உருளைக்கிழங்கு பொரியல், ஆனியன் ரைத்தா. இதில் என்ன ப்ரைஸுக்கு தரீங்க? பிரிஞ்சு மட்டும் 50, மற்ற எல்லாமே 40 தான். எல்லாமே 40 தான். ஆமாம். சரி, இப்போ மத்தியானம் மட்டும் தான் கடை போடுறீங்களா? மதியானம் இல்லை, மார்னிங் இருக்குது. மார்னிங் டிஃபன் எல்லாமே இருக்குது. நிறைய இடத்துல வெரைட்டி ரைஸ் கொடுக்குறாங்க. உங்கள் கடையில் ஸ்பெஷல் என்ன சொல்லுவீங்க? என் கடையில் ஸ்பெஷல் வந்து அதிகமாக வந்து நாங்கள் வந்து புதினா, கொத்தமல்லி, கீரை, நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய்லாம் யாரும் மிளகு சாதம், இதெல்லாம் வந்து வெரைட்டிஸ் வந்து ஒரு நாளைக்கு மாறிட்டே இருக்கும். ஆமாம், மற்ற ரைஸ் எல்லாம் மாறிட்டே இருக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் தேங்காய் சாதம் போடுவேன். அப்புறம் குடமிளகா இதெல்லாம். ஆமாம். இப்போ சாம்பாரில் என்ன ஸ்பெஷல்? ஏன்னா சாம்பார் தான் வந்து ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்கள் கடையில் என்ன ஸ்பெஷல்? அது எனக்கு வந்து சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும். உண்மையிலுமே நல்லாயிருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸும் மிக்சிங் இருக்குங்களா. ஆமாம், குடமிளகாலாம் ஆக்ட் பண்ணுவோம் நம்ம இதில் வந்து. அதனால் சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ் நம்மளுக்கு பொதுவாக வெரைட்டி சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு கேர்டு வந்து மசாலா தயிர் இல்லையா? அது இல்லை, நம்ம உர ஊற்றி போடுறது தயிர். ஆமாம். இப்போ அது வந்து கேரட்டு, இஞ்சி, ஆமாம், பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆக்ட் பண்ணுவாங்க இதில். என்ன டைம் கடை ஓப்பன் பண்ணுவீங்க? காலையில் 7 o'clock டிஃபன் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து 12:30 சாப்பாடு ரெடி ஆயிரும். சாயந்தரம் 4:30 ரெடி ஆயிரும். 4:30. ஒரு சில கடையில் இப்போ தான் கொஞ்சம் 2-2:30 போனால் தீந்துரும் சாப்பாடு. எந்த டைம் வரையும் உங்கள் கடையில் சாப்பாடு அவைலபிளாக இருக்கும்? அவைலபிளாக நம்ம கடையில் கூட 2:30 மணிக்கு தீந்துரும். சம்டைம் 3 மணி வரைக்கும் கம்பல்சரி. 3 மணி வரைக்கும் நம்ம கொடுப்போம். பிஸியாக இருந்துச்சுன்னா 2:30 தீந்துரும். 2:30 முடிஞ்சிடும் சாப்பாடு. ஓகே, கேர்டு வந்து நிறைய பேர் ஃபேவரட்டாக இருக்குது தானே. உங்கள் கடையில் கேர்டு என்ன ஸ்பெஷல், என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுங்க? நம்ம கடையில் வந்து தயிர் சாதம் வந்து அதிகமாக இஞ்சி போடுவோம். இஞ்சி அதிகமாக போடுவோம், பெருங்காயத்தூள் அதிகமாக போடுவோம். ஆமாம், கேரட்டு இதெல்லாம் மிக்சிங் இருக்கும். சாம்பார் சாதம் பார்த்தீங்கன்னா எல்லா காயும் இருக்கும். முருங்கைக்காயிலிருந்து கேரட்டு, குடமிளகா, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பீன்ஸு எல்லாம் எல்லா வெஜிடபிளும் இருக்கும். சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும். ஆனால் 40 ரூபா தான் நம்ம கொடுக்குறோம் சாம்பார் சாதம். இது வந்து பிரிஞ்சி ரைஸு. பிரிஞ்சி ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மற்றவங்களாம் வந்து பாஸ்மதி அரிசிலாம் போடுவாங்க. நம்ம வந்து பொன்னி அரிசியில் போடுறோம். ஆமாம், இது வந்து கர்நாடகா பொன்னி நல்லா சூப்பராக இருக்கும். பொன்னி அரிசியில் போடுவோம், அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. சென்னையில் முக்கால்வாசி இடத்துல பாஸ்மதி தான் இருக்குது இல்லையா? ஆமாம், நம்ம வந்து பொன்னி அரிசியில் தான் போடுவோம். பொன்னி அரிசியில் போடுவோம். அதனால் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் நல்லா வயிறு ஒன்றும் ஆகாது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து வீட்டில் சாப்பிட்ற மாதிரியாக இருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது வந்து புதினா ரைஸ். இன்றைக்கி வந்து புதினா சாதம் போட்டிருக்கோம். இன்றைக்கி புதினா சாதம் போட்டிருக்கோம். ஒரு நாளைக்கு புதினா, ஒரு நாளைக்கு கருவேப்பிலை, அந்த மாதிரி மாறிட்டு இருக்கும். கீரை ஒரு நாளைக்கு இருக்கும். அதனால் வந்து இன்றைக்கி வந்து புதினா சாதம் போட்டிருக்கோம். ஆமாம், இதில் வந்து அதிகமாக வந்து பெருங்காயத்தூளும் மிளகு ஜீரகம் அதிகமாக இருக்கும். மிளகு ஜீரகம் அதிகமாக இருக்கும். அதனால் நல்லா ஜீரணத்துக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்றவங்களுக்கு வந்து உடனே டைஜஷன் நல்லா ஆகும். கடையில் கிடைக்கிறது இல்லை. நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு தான் டேஸ்ட்டும் பண்ண போகிறாங்க உங்கள் மூலமாக. அதில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்ன? எதனால் நெல்லிக்காய் சாதம் எப்படி பண்ணுறீங்க? நெல்லிக்காய் சாதம் வந்து நம்ம நெல்லிக்காய் வந்து நல்லா திருக்கி சூப்பராக செய்வோம். லெமன் ரைஸ் மாதிரி தான் இருக்குது. இதுக்கு வந்து லெமன் ரைஸ் மாதிரி இருக்கும். அதனால் வெயிலுக்கு வந்து குளிர்ச்சி, ரொம்ப குளிர்ச்சி. வெயிலுக்கு வந்து நம்ம குளிர்ச்சி, வெயிலுக்கு இது நிறைய போகும். நெல்லிக்காய் சாதம் நிறைய போகும் இது வந்து நம்மக்கிட்ட. ஆமாம், நல்லாயிருக்கும். சாப்பிடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் ரைஸ் மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட கொஞ்சம் அந்த நெல்லிக்காய் கசப்பு இருக்கும் கொஞ்சம். அதனால் நல்லாயிருக்கும். சின்ன நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய்? பெரிய நெல்லிக்காய் தான். ஆமாம், பெரிய நெல்லிக்காய் தான் போடுவோம். இதில் வந்து பெரிய நெல்லிக்காய் தான் போடும். நல்லாயிருக்கும் சாப்பாடு. ஆனால் வெஜ் குருமா பற்றி சொல்லுங்கள். அதான் வெஜிடபிள் குருமா. இது வந்து நம்ம எல்லாம் வெஜிடபிள் குருமா நல்லாயிருக்கும். ஆமாம், இதில் வந்து பட்டாணி போட்டிருப்பாங்க, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம பிரிஞ்சி கொடுப்போம். பிரிஞ்சிக்கு சப்பாத்தி ரெண்டுக்குமே இந்த வெஜிடபிள் குருமா கொடுப்போம். அது வந்து மதியானம் மட்டும்தான். நைட்டில் வந்து சப்பாத்தி பரோட்டாவுக்கு வேறு கொடுப்போம். ஆமாம், மதியானத்துக்கு வந்து நம்ம பிரிஞ்சிக்கு இதுக்கெல்லாம் வந்து வெஜிடபிள் குருமா கொடுப்போம், சப்பாத்திக்கெல்லாம். சாம்பார் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கும். உங்களுக்கு பயங்கர திக்காக இருக்குது. ஆமாம், சாம்பார் வந்து திக்காக இருக்கும். நம்மள்ட்ட டிஃபன் சாம்பாரும் சரி எப்பவுமே திக்காக தான் இருக்கும்.
ஆமாம், அதனால் வந்து சில பேர் ரைஸ்க்கு வந்து குருமா கொடுப்பாங்க, சாம்பார் கொடுப்பாங்க, சாம்பார் கேட்பாங்க. அதனால் வந்து நம்ம சாம்பார் கொஞ்சம் எது யாருக்கு அவங்க என்ன லைக் பண்ணுறாங்க அது கொடுக்குறது நம்ம. அண்ணா இந்த மசால் வடையில் என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறீங்க? மசாலா வடையில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இது போடுவோம். இன்றைக்கி வந்து கோஸ் போட்டிருக்கோம், நாளைக்கு வந்து கீரை இருக்கும், அதுக்கப்புறம் வாழைப்பூ இருக்கும். ஆமாம், விதவிதமாக டெய்லியும் ஒரு வடை வந்து நம்மள்ட்ட ஒரு வடை வந்து 5 ரூபா தான். அதுவும் மதியானம். மற்ற காலையில் 10 ரூபா, நைட்லாம் 10 ரூபா தான். மதியானம் மட்டும் 5 ரூபா ஒரு வடை. இது வந்து சாப்பாடுக்கு வெரைட்டிஸ்க்கு மட்டும் நம்ம போடுறது. நீங்கள் பார்த்தா தெரியும், ஒரு வடை வந்து 5 ரூபா இது. அதனால் வந்து சாப்பாடுக்கு ஆளுக்கு 2 வடை வச்சு தான் சாப்பிடுவாங்க நம்ம கடையில் வந்து. ஆமாம், நம்ம கடையில் வந்து வடை ஸ்பெஷல் தான் நம்மளுக்கு. ஆமாம், மசாலா வடை. அண்ணா உருளைக்கிழங்கு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. உருளைக்கிழங்கு என்ன ஸ்பெஷல்னா உங்களுக்கு நிறைய மசாலா போடுறீங்க? ஆமாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த வெரைட்டிஸ்க்கு வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். மசாலா கொஞ்சம் நல்லா ஏற்றி கொஞ்சம் நல்லா மசாலா மாதிரி இருக்கும், காரமாக இருக்கும். அதனால் அது வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு சுவையாக இருக்கும், நல்லாயிருக்கும். மசாலா இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு மசாலா போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து வெரைட்டிஸ்க்கு எல்லாத்துக்கும் இதுதான். பிரிஞ்சுக்கு மட்டும் ஆனியன் ரைத்தா கொடுப்போம், மற்ற எல்லாத்துக்குமே வந்து உருளைக்கிழங்கு பொரியல் கொடுப்போம். ஆமாம் அண்ணா, எனக்கு எல்லாத்தையும் சொல்லும் போதே நாக்கு லெச்சு வருது, டேஸ்ட் பண்ணி ஆகணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். எனக்கு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுற வாய்ப்பு கொடுங்கண்ணே. ஓகே, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன், சாப்பிட்டு பாருங்க நம்ம கடை. சூப்பர். சாம்பார், நெல்லிக்காய் ஃபஸ்ட்டு டைம் வாழ்க்கையிலே டேஸ்ட் பண்ண போகிறேன். புதினா, எம்மி, பிரிஞ்சு, சூப்பர். ஓகேண்ணா, பிரிஞ்சுக்கு குருமா. ஓகே, உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. அடுத்து ஊறுக்காய், தயிருக்கு, சூப்பர். ஸோ அடுத்தது பார்த்தா யூஸ்வலாக மீல்ஸுக்கு தான் அப்பளம் வைப்பாங்க, இங்கே வெரைட்டி ரைஸ்க்கு அப்பளம் கொடுக்குறாங்க அவங்க. ஓகே, ஸோ அடுத்ததான் வந்து ஸ்பெஷல் 2 வடை. பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொடுத்துருக்குறாங்க. அதுவே பிளேட்டு ஃபுல்லாகிடுச்சு. அப்பளம், வடை, பிரிஞ்சுக்கு குருமா, எனக்கு ஃபேவரட்டான அந்த உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு வெரைட்டி எப்படி எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா நான்வெஜ் லாக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ பார்த்தோன்னா எடுத்தோடனே மீன், நண்டு, மட்டன், சிக்கன் சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் ஃபுல்லாகவே வெஜ்ஜு. ஸோ வெஜிடேரியனுக்கான ஒரு ஸ்பெஷல் லாக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நான் எதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன்னா வடை. ஸோ வடை தான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னாங்க. முதல்ல முறுமுறுன்னு இருக்குது, தொடம்போதே தெரியுது. பயங்கர கிறிஸ்பியாக இருக்குது, பர்ஃபெக்ட். ஃபஸ்ட்டு சாம்பார்லேருந்து ஆரம்பிப்போம். ஆஹா, அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஆட் பண்ணியிருக்கக்கூடிய முருங்கைக்கால் ஆரம்பித்து முள்ளங்கி எல்லாத்தோடைய டேஸ்ட்டுமே சேர்ந்து சாம்பாரை வேறு லெவலில் கொண்டு போகுது. அப்புறமா புதினா, நிறைய இடங்களில் புதினா சாப்பாடுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த இடத்துல புதினாவோட ஃப்ளேவரை ஃபீல் பண்ணக்கூட முடியாது. இங்கே அப்படியே நல்லா திக்காக இருக்குது அந்த ஃப்ளேவர். உருளைக்கிழங்கு பொரியல், ஆஹா, அவங்க ஆட் பண்ணிக்கக்கூடிய சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து உருளைக்கிழங்கு பொரியலை வேறு லெவலில் கொண்டு போகுது. அடுத்ததான் நான் வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு டைம் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன் அந்த நெல்லிக்காய் சாப்பாடு. அந்த நெல்லிக்காவோட இது டேஸ்ட் நல்லா வருது. த சேம் டைம் கொஞ்சம் புதினாவோட ஃப்ளேவரும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வருது இந்த நெல்லிக்காய் சாப்பாடில். நல்லாயிருக்கு, ரொம்ப லைட்டாக சூப்பராக இருக்குது. அடுத்து பிரிஞ்சு வெஜ் குருமாவோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன். பிரிஞ்சு பிரியாணிக்கே சவால் விடுதுங்க. பிரிஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தயிர், தயிர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உர ஊற்றின தயிர் தனியாக தெரியுது, நல்லாவே தெரியுது. அப்பளம், சார் இங்கே நீங்கள் ரெகுலராக வரீங்களா சாப்பிட? ஆமாங்க. உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டி ரைஸ் எது சார்? எல்லாமே இருப்பீங்க சார். எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க? எல்லாமே டேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நினைக்கிற ஒரு வெரைட்டி ரைஸ் அது? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஐட்டம் போடுவாங்க. நெல்லிக்காய், புதினா, தக்காளி, அப்புறம் வந்து கொத்தமல்லி சாதம். மற்ற ரெகுலராக வந்து பிரிஞ்சி சாதம், இதெல்லாம் ரெகுலர். பிரிஞ்சி, தக்காளி, சாம்பார், தயிர்,
மற்ற கடைகள் இருக்கிறத விட இதில் என்ன ஸ்பெஷலாக பார்க்குறீங்க? வீட்டு சமையல் மாதிரி இருக்கு. ரேட்டெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? கம்ஃபர்டபுள். 5 ரூபா அது வரும். மசால் வடை 5 ரூபா மத்தியானத்துக்கு. மற்றபடி எல்லா டைம்லையும் வந்து ரெகுலர் காலையில் 10 ரூபா வடை, மெது வடை, மசால் வடை 10 ரூபா. லஞ்சுக்கு மட்டும் 5 ரூபா வடை. அது ஒரு ஸ்பெஷல். இங்கே எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லாமல். இவ்வளோ தான், அந்த அளவு கிடையாது. நீங்கள் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ் தான் ப்ரோ. வெஜ் தான். சரி, ஓகே. கடைக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா, ரெகுலர் கஸ்டமரா? இல்லை இப்போ தான் வரேன். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? நான் இங்கே புதினா ரைஸ் ஆர்டர். எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஓகே. இப்போ யூஸ்வலாக நிறைய இடத்துல வெரைட்டி ரைஸ் கொடுப்பாங்க. இந்த கடையில் என்ன ஸ்பெஷலாக பார்க்குறீங்க? நாங்கள் கேட்ட வரையும் புதினா ரைஸ் ஸ்பெஷலாக இருக்கிறதுனால அதான். நெல்லிக்காய் சாதம் இருந்ததுன்னு சொன்னாங்க, புதுசாக இருந்தது. அதுதான், இது 2 தான். டேஸ்ட் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது. சரி, ஓகே. டேஸ்ட்டில் ஓகே. பட்ஜெட் உங்கள் பட்ஜெட் அடங்குதா? ஓகே, பட்ஜெட் கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக தான் இருக்கு இல்லையா? குவான்டிட்டி குவான்டிட்டி சூப்பர். ஓகே. சம்மர் சீசனுக்கு என்னடா சாப்பிட்லாம், சாப்பிட்றது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும், சேம் டைம் ஹைஜீனிக்காகவும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் யோசிப்போம். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ஆப்டாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பாட்டு தான் வந்து பர்ஃபெக்டான ஸ்பாட்டு. தயிர்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த கேரட்டு அது இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்ற வெரைட்டி ரைஸுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக அட் சேம் டைம் டேஸ்டியாக சாப்பிட்ணும் அப்படின்னா நம்மளுடைய டி நகர் டாக்டர் நடேசன் பார்க்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமாயி மெஸ்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய நிறைய ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி டேஸ்ட்டில் உங்களுக்கு லைவ் அப்டேட் கொடுக்க காத்துட்ருக்கேன். அதுக்கெலாம் நீங்கள் பண்ண வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் டாடா சைனிங் ஆஃப் ஃப்ரம் விஜய் கார்த்திக்.